यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ओम शांति। இன்றைய அவ்யக்த முரளி தேதி 9 அக்டோபர் 1981, 9th अक्टूबर 1981। अंतर्मुखी ही सदा बंधन मुक्त और योग युक्त हैं। அகநோக்கு முகமாக இருப்பவரே என்றும் பந்தனம் இல்லாதவராக யோகயுக்தாக இருக்கின்றார்। सदा बंधन मुक्त, मुक्ति जिर्मुक्ति के दाता, सुख के सागर शिव बाबा बोले। என்றென்றும் பந்தனமே இல்லாதவர், முக்தி ஜீவமுக்தி வழங்கும் வள்ளல், சுகக்கடலான शिव बाबाவின் மகா வாக்கியம்। आज बाप दादा अपने सदा सहयोगी, सदा शक्ति स्वरूप, सदा मुक्त और योग युक्त ऐसे विशेष बच्चों को अमृत वेले से विशेष रूप से देख रहे हैं। இன்று बाप दादा தன்னுடைய சதா சகயோகி, சதா சக்தி சுரூபமாக, சதா முக்தி நிலையில், யோகயுக்த நிலையில் இருக்கின்ற விசேஷமான குழந்தைகளை அமிர்த வேளை முதலாகவே முக்கியமான ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார்। बाप दादा ने हर एक बच्चे की 2 बातों की विशेषता देखी। बाप दादा ஒவ்வொரு குழந்தையிடமும் 2 விதமான சிறப்பு தன்மைகளை பார்க்கின்றார்। एक बात, ஒரு விஷயம் என்னவென்றால், முக்து கஹாं தக் ஹுயே, ஒன்று குழந்தைகள் எவ்வளவு தூரம் முக்தி நிலையில் உள்ளார்கள் என்பதை பார்க்கின்றார்। दूसरी बात, இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஜீவன் முக்து கஹாं தக் ஹுயே, ஜீவன் முக்தி நிலையில் எந்த அளவிற்கு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றார்। ஜீவன் முக்த அர்த்தாத் யோகயுக்த், ஜீவன் முக்தி நிலை என்றாலே யோகயுக்த நிலையில் இருப்பதாகும்। बाप दादा के पास भी बच्चों के मन के संकल्प की हर सेकंड की रेखाएं स्पष्ट दिखाई देती हैं। बाप दादाவிடம் குழந்தைகளின் மனதில் எழுகின்ற எண்ணங்கள் என்ற ரேகையானது, ஒவ்வொரு செகண்டும் எழுகின்ற எண்ணங்களால் அமைக்கப்பட்ட ரேகை மிக தெள்ளத் தெளிவாக தென்படுகிறது। रेखाओं को देख बाप दादा ने मुस्कुराते हुए कहा, विशेष एक बात का चित्र भी देखा, जिस चित्र में 2 प्रकार के लक्षण देखे। ஆக அந்த தெள்ளத் தெளிவான ரேகைகளை பார்த்தபடியே பாப்தாதா புன்முறுவல் செய்கின்றார்। அப்படியே விசேஷமாக ஒரு விஷயத்தை பற்றிய சித்திரத்தையும் பார்க்கின்றார்। அந்த சித்திரத்தில் 2 விதமான அடையாளம் காண்பிக்கப்பட்டது। ஏக்கு சதா அந்தர்முகி, ஒன்று எப்பொழுதுமே அகநோக்கு முகமாக இருப்பது,
जिस कारण स्वयं भी सदा सुख के सागर में समाये हुए और अन्य आत्माओं को भी सदा सुख के संकल्प और वाइब्रेशन द्वारा, वृत्ति और बोल द्वारा, संबंध और संपर्क द्वारा सुख की अनुभूति कराते हो. அகநோக்கு முகமாக இருப்பதன் காரணமாக தானும் எப்பொழுதுமே சுகக்கடலில் மூழ்கியவராக இருக்கின்றார்கள். மற்ற ஆத்மாக்களையும் சதா சுகமான எண்ணங்களில் வைப்ரேஷன் மூலமாக, உள் உணர்வு, பேச்சுவார்த்தை மூலமாக, தொடர்பில் உறவு முறையின் மூலமாக சுகத்தையே ஒருவருக்கொருவர் அனுபவமாக செய்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் அவர்? அகநோக்கு முகமாக இருக்கின்ற குழந்தைகள். எனவே சொல்லப்படுகிறது, அந்தர்முகி சதா சுகி. அகநோக்கு முகமாக இருங்கள், சதா சுகமே பெறுங்கள். दूसरे இரண்டாம் ரகம் பாகர்முகி, வெளிமுகமாக இருப்பவர்கள். जो सदा बाह्य मुक्ता के कारण बाघ अर्थात व्यक्त भाव, व्यक्ति के स्वभाव भाव और व्यक्त भाव के वाइब्रेशन, संकल्प, बोल, संबंध, संपर्क द्वारा एक दो को व्यक्त की तरफ उकसाने वाले, सदा अल्पकाल के सुख के लड्डू खाने और औरों को भी यही खिलाने वाले, सदा किसी न किसी प्रकार के चिंतन में रहने वाले, आंतरिक सुख, शांति और शक्ति से सदा दूर रहने वाले, कभी कभी थोड़ी सी झलक अनुभव करने वाले, ऐसे बागरमुखी भी देखे. இரண்டாவது ரகம் குழந்தைகள் வெளிமுகமாக இருப்பவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே உலகிய விஷயங்களிலேயே இருக்கின்ற காரணத்தால், இந்த உலகிய விஷயம் என்றால் மனிதரை பற்றி பேசுவது, அவர்களுடைய சுபாவம், சம்ஸ்காரம் மற்றும் உலகிய வைப்ரேஷன், இதை பற்றிய எண்ணங்களிலேயே மூழ்கியிருப்பது. எண்ணங்கள், பேச்சுவார்த்தை, பழகும் விதம், ஒருவருக்கொருவர் வீணான விஷயத்தை பற்றியே புறம் பேசுவது, இப்படி சதா சர்வகாலமும் அற்பகால லட்டு சாப்பிடுவதிலேயே ரசனையை அனுபவம் செய்வது. தான் மட்டும் சாப்பிட்டால் போதாதென்று பிறருக்கும் அதையே வழங்குவது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா ரொம்ப பிடிக்கும். ஊர் சமாச்சாரம்னா மசாலா சமாச்சாரம்னு சொல்லுவாங்க. மசாலா போட்டு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஊர் வம்பு பேசிக்கொண்டே இருப்பவர்கள் இவங்க தான் பாகர்முகின்னு பாபா சொல்கிறாங்க. இப்படி சதா ஏதேனும் ஒரு சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருப்பதால் ஆத்மார்த்தமான உள்ளார்ந்த சுகத்தையோ சாந்தியோ சக்தியோ இருந்தும் கூட தொலைதூரத்தில் இருப்பதாகவே அனுபவம் செய்வார்கள். எங்க நிம்மதி இருக்கு, எங்க அமைதி இருக்கு என குறைபாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு நாள், எங்கோ ஒரு நாள் ஆன்மீக அனுபவத்தையும் பெறுவார்கள். இப்படிப்பட்ட பாகர்முகி குழந்தைகளையும் பாபா பார்க்கின்றார். दीपावली आ रही है ना, तो बिजनेसमैन तो अपने चौपड़े देखेंगे, पुराने खाते नए खाते देखेंगे, बाप क्या देखेंगे. தீபாவளி வருகின்றது. பிஸ்னஸ்மேன் எல்லாம் தன்னுடைய கணக்கு உலகை பார்ப்பார்கள். புதிய கணக்கு, பழைய கணக்கு எல்லாம் பார்ப்பார்கள். பாபா என்ன கணக்கு பார்க்கின்றார்? बाप भी हर बच्चे के पुराने खाते कहाँ तक समाप्त हुए, नए खाते में क्या क्या जमा किया, यही चौपड़े देखते हैं. பாபாவும்
குழந்தைகள் ஒவ்வொருவருடைய பழைய கணக்கை எவ்வளவு தூரம் முடித்து உள்ளார்கள், புதிய கணக்கை எவ்வளவு தூரம் சேமித்துள்ளார்கள், இந்த கணக்கு புத்தகத்தை லெட்ஜரை பார்க்கின்றார். तो आज ये अंतर देख रही थी. இதற்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பாபா என்று பார்த்து கொண்டிருந்தார். क्योंकि कल भी सुनाया कि ब्रह्मा बाप को अब किस बात का इंतजार है. ஏனென்றால் நேற்று கூட பாபா கூறினார், பிரம்மா பாபாவுக்கு இப்போது எந்த விஷயத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். उद्घाटन का சிறப்பு விழாவிற்காக காத்து கொண்டிருக்கின்றார். इसी उद्घाटन के लिए क्या तैयारी कर रहे हो. அந்த சிறப்பு விழாவுக்காக குழந்தைகள் என்ன ஏற்பாடு செய்கின்றீர்கள். किसी से भी उद्घाटन कराते हो तो कौन सी तैयारी करते हो. யாரையாவது அழைத்து வந்து சிறப்பு விழா செய்யும் பொழுது அதற்காக என்னென்ன ஏற்பாடுகளை செய்வீர்கள். क्या चीजें रखते हो. என்ன பொருளை வைப்பீர்கள். उद्घाटन के पहले जो भी रिबन बांधते हो या फूलों को बांधते हो पहले कैंची से काटते हो फिर उद्घाटन होता है. சிறப்பு விழா என்றாலே திறக்க வேண்டிய இடத்தை முதலில் ரிப்பன் கொண்டு கட்டி வைப்பீர்கள் அல்லது மலர் செண்டு வைத்து கட்டி வைப்பீர்கள். வருபவரை கையில் கத்திரிக்கோள் கொடுத்து துண்டிக்க வைப்பீர்கள். और कैंची को रखते कहाँ है. அந்த கத்திரிக்கோளை கூட எங்கு வைப்பீர்கள். மலரால் அலங்கரிக்கப்பட்ட தட்டில் வைத்து கொண்டு செல்வீர்கள் தானே. फूलों से सजी हुई थाली के अंदर इससे क्या सिद्ध होता है. இதிலிருந்து எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வருகிறது. बंधन मुक्त होने के पहले स्वयं को गुणों की फूलों से संपन्न करना. பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு முன்னதாக தன்னை குணம் என்ற மலர்களால் நிரப்பிக் கொள்ள வேண்டும். பாபா எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு அதே வாழைப்பழத்தை உச்சி வாயில ஊட்டி விடுறாரு பாருங்க. ஒரு ரிப்பன் கட் பண்ணி ஓப்பனிங் செரமனி பண்ணுறீங்க, இல்லை மலர் செண்டு வச்சு கட் பண்ணி உள்ளே திறப்பு விழா செய்கிறீர்கள் அப்படின்னா அதை திறக்கிறதுக்கு அதை கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் கூட சும்மா வெறும் தட்டில் வைக்க மாட்டீங்க. அந்த தட்டை கூட பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆக பாபா என்ன சொல்ல வராங்க, கட் பண்ணி ரிப்பனை ஓப்பன் பண்ணிடுவீங்க, திறப்பு விழா நடந்துடும். அதுக்கு முன்னாடி அந்த கத்திரிக்கோள் எதில் வைக்கிறீங்க, மலரால் அலங்கரிக்கப்பட்ட தட்டில் வைக்கின்றீர்கள். அதுபோல நீங்கள் பந்தன் முக்த ஆவீர்கள். அதற்கு முன்பாக குணங்களால், குணம் என்ற மலர்களால் நீங்கள் நிரம்பிவிட வேண்டும். தப் स्वतः बंधन मुक्त हो ही जाएंगे. குணங்கள் என்ற மலரால் நிரம்பிய பிறகு தானாகவே நீங்கள் பந்தன் முக்த ஆகி விடுவீர்கள். தானாகவே நீங்கள் ஓப்பனிங் செரமனி ரிப்பன் கட் பண்ண மாதிரி बंधन मुक्त ஆகிடுவீங்க. उद्घाटन की तैयारी क्या हुई. ஆக திறப்பு விழாவுக்கான ஏற்பாடு என்ன நடந்தது. एक तरफ स्वयं को संपन्न बनाना, लेकिन संपन्न बनने के पहले बाघ मुक्ता के बंधनों से मुक्त होना. ऐसे तैयार हुए हो. ஆக குழந்தைகள் திறப்பு விழாவுக்காக என்ன செய்ய வேண்டும். ஒன்று தன்னை முழுமையாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் முழுமையாவதற்கு முன்னதாக வெளிமுகமான விஷயங்களிலிருந்து, பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும். ஐசே தயார் हुए हो. அப்படி ஏற்பாடுகளை செய்து விட்டீர்களா. बागर मुक्ता के रस
बादल से बड़े आकर्षित करते हैं. வெளிமுகமான பேச்சுவார்த்தைகள், அதாவது ஊர்வம்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ரசனையாக இருக்கும், ரொம்ப அட்ராக்ஷன் செய்யக்கூடியதாக இருக்கும். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா வழியக்க நம்ம போய் மூக்க நுழைப்போம். என்ன பேசுகிறீங்க அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு போயிடுவோம். इसलिए इसको कैंची लगाओ. அதனால் முதல்ல அதை நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி போடுங்க. यह रस ही सूक्ष्म बंधन बन सफलता की मंजिल से दूर कर देता. இந்த ஒரு பந்தனம், சூட்சுமமான பந்தனம் தான் வெற்றியை அடைய விடாமல், நம்முடைய குறிக்கோளை எட்ட விடாமல் தொலைதூரம் கொண்டு சென்று விடுகிறது. प्रशंसा हो जाती लेकिन प्रत्यक्षता असफलता नहीं हो सकती. புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், ஆனால் பிரத்யட்சத்தா வெளிப்பாடு என்ற முழு வெற்றி கிடைக்காது. इसलिए अब उद्घाटन की तैयारी करो. ஆகவே இப்பொழுது திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். उद्घाटन की तैयारी करने वाले सदा फूलों की बगीचे में बाप दादा द्वारा लगी हुई फूलवाड़ी फूलों की विशेषता की खुशबू लेने में और खुशबू को सूंघने में सदा तत्पर होंगे. ஆக குழந்தைகள், திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்பவர்கள் எப்பொழுதுமே மலர் நிறைந்த சோலைவனத்தில் பாப்தாதா மூலமாக வளர்க்கப்பட்ட மலர்களோடு மலர்களின் விசேஷங்களை பார்த்தபடி அந்த நறுமணத்தை எடுத்துக்கொண்டு அதே நறுமணத்தை எல்லோருக்கும் கொடுத்தபடியே சேவையில் மூழ்கியிருப்பார்கள். அர்த்தாத் உன்கி ஜீவன் ரூபி தாலி மே சதா ஃபூல் ஹி ஃபூல் ஹோங்கே. ஆக அர்த்தம் என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கை என்ற தட்டில் எப்பொழுதுமே மலர்களேதான் நிரம்பி இருக்கும். குணங்கள் என்ற மலர்களே நிரம்பி இருக்கும். ஐசி தயார் ஹோ. இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து விட்டீர்களா? இஸ்மே நம்பர் 1 கோன் ஜாயேகா. இதில் முதல் இடத்தை யார் பெறுவீர்கள்? மதுபன் வாலே யா டெல்லி வாலே? மதுபன் குழந்தைகளா, டெல்லியின் குழந்தைகளா? பகுத் மர்தபா மிலேகா. நல்ல பெரிய பதவியே கிடைக்கும். बाप दादा के साथ साथ उद्घाटन करने वाले इससे बड़ा भाग्य और क्या? பாப் தாதாவுடன் சேர்ந்து திறப்பு விழா செய்வீர்கள் என்றால் அதைவிட பெரும் பாக்கியம் என்ன வேண்டும்? समान वाली आत्मा ही साथ में उद्घाटन करेंगी. சமமா இருக்கிறவங்க தானே கூடவே போவாங்க திறப்பு விழாவிற்காக. ऐसे तो नहीं समझते हो कि उद्घाटन करना माना सदा के लिए सूक्ष्म वतनवासी बनना व मूल वतनवासी बनना. இப்படி நினைப்பதில்லை தானே? திறப்பு விழா செய்ய வேண்டும் என்றால் அதற்காக எப்போதுமே நாம் சூக்ஷ்மவதனத்தின் வாசியாகவே இருக்க வேண்டும், அல்லது பரந்தாமவாசியாக மூலவத்தனவாசியாகவே இருக்க வேண்டும். அப்படி அர்த்தம் இல்லையே. ब्रह्मा बाप के साथ मूलवतन निवासी क्या सभी बनेंगे या थोड़े बनेंगे? क्या समझते हो? ब्रह्मा பாபாவுடன் மூலவத்தனவாசியாக எல்லோருமே ஆவீர்களா, அல்லது கொஞ்சம் குழந்தைகள் மட்டும் ஆவீர்களா? क्या समझते हो? என்ன நினைக்கிறீங்க? सब सर्विस्थान छोड़ करके साथ जाएंगे व रुकेंगे. எல்லோரும் ஆங்காங்கே சேவை நிலையங்களை விட்டுவிட்டு அப்படியே வந்து விடுவீர்களா? பாபாவுடன் வருவீர்களா அல்லது அங்கே இருப்பீர்களா?
अच्छा, सूक्ष्म वतन में ब्रह्मा बाप गया, फिर आप यहाँ क्यों बैठे हो? சரி, சூக்ஷ்ம வதனத்துக்கு பிரம்மாவை போயிட்டார். இப்போ நீங்களாம் ஏன் இங்கேயே உட்காந்துருக்கீங்க? तो क्या करेंगे? இங்கே உட்காந்து என்ன பண்ண போறீங்க? दादी சரி, दादी பார்த்து பாபா கேட்குறாங்க, साथ चलेंगे? दादी சொல்கிறாங்க, கூடவே போவோம் பாபா. अच्छा, दीदी दादी दोनों ही साथ जाएंगी. சரி, கூடவே போவோம்னு சொல்கிறீங்களே, दीदी दादी எல்லாரும் போயிடுவீங்களா? क्या होगा? அப்புறம் என்ன நடக்கும்? இது भी விசித்திர ரகசியம். இதுவும் ஒரு விசித்திரமான ரகசியம் அடங்கிய சம்பவமாகும். तो विशेष बात की उद्घाटन के लिए तैयार हो. ஆக பாபா சொல்ல வருகின்ற முக்கிய செய்தி என்னவென்றால், சிறப்பு விழாவிற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்களா? दिल्ली वाले तैयार हैं. दिल्ली சார்ந்தவர்கள் தயாரா? நிமித்த சேவாதாரி क्या समझते हो? நிமித்தமான சேவையில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? कोई आशाएं तो नहीं लगी हुई? ஏதேனும் நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறதா? சங்கம் अच्छा लगता है? இந்த சங்கமும் नंद्राग இருக்கிறதா? बाप दादा ही चले जाएंगे, फिर भी रहेंगे. अब तक रखना, कब तक? बाप दादाவே போயிடுவாரு, பிறகு என்ன செய்ய போறீங்க? எது வரைக்கும் இருக்கிறீங்க? साथ में जाने वाले तो धर्मराज को टाटा करेंगे. धर्मराज के पास जाएंगे नहीं. தந்தையுடன் செல்வீர்கள் என்றால் தர்மராஜாவுக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. धर्मराजुடன் செல்லவே முடியாது, செல்ல வேண்டாம். अच्छा, बाप तो चौपड़े साफ देख नहीं सकते. ஆக பாப் தாதா குழந்தைகளின் கணக்கு வழக்கு புத்தகத்தை, தெல்ல தெளிவான புத்தகத்தை பார்த்து விரும்புகின்றார். எவ்வளவு புண்ணிய கணக்கு சேர்த்திருக்கீங்க, எவ்வளவு பந்தன் முக்து ஆயிருக்கீங்க, பாபா இதைத்தான் பார்க்க விரும்புகின்றார். எந்த அளவுக்கு யோகயுக்தாக இருக்கின்றீர்கள்? थोड़ा भी पुराना काता अर्थात बाहर मुक्ता की काता संकल्प व संस्कार रूप न रह जाए. அந்த பாபா பார்க்க விரும்புகின்ற கணக்கு புத்தகத்தில், அந்த லெட்ஜர்ல சிறிதளவு கூட பழைய கணக்கு, பழைய சங்கல்பம், சம்ஸ்காரம் எதுவுமே வெளிமுகமான விஷயங்கள் இருக்கவே கூடாது. அகநோக்கு முகமாக இருக்கலாம், ஆனால் வெளிமுகமான பேச்சுவார்த்தைகள், தேகம், தேக சம்பந்தம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைதான் अंतर्मुखी बंधन मुक्त निलय, योग युक्त निलय, सदा सर्व बंधन मुक्त और योग युक्त. इसी को ही अंतर्मुखी कहा जाता है. என்றென்றும் எப்பொழுதுமே எந்த பந்தனமும் இல்லாத ஒரு நிலை மற்றும் யோக யுக்த நிலை. இப்படிப்பட்ட நிலைக்குத்தான் அகநோக்கு முகம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்டவர்களே अंतर्मुखी सदा सुखी आवाர்கள். बाप दादा इसी बागर मुक्ता की वायुमंडल को समाप्त करने के लिए इस वर्ष से विशेष इशारा दे रहे हैं. ஆக பாபா இந்த ஆண்டு முக்கியமாக இப்படிப்பட்ட வெளிமுகமான பேச்சுவார்த்தைகளை முடித்து விடுங்கள் என்பதற்கான அறிவுரை தருகின்றார். सेवा करो, खूब करो, लेकिन बागर मुक्ता से अंतर्मुखी बन करो. சேவை செய்யுங்க, நல்லா செய்யுங்க, ஆனால் வெளிமுகமாக இல்லாமல் அகநோக்கு முகமாக இருந்து அமைதியா ஆத்ம சிந்தனை, பிரபு சிந்தனை, சிவ சிந்தனை, சுப சிந்தனை இப்படியாக இருந்து சேவை செய்யுங்கள்.
वह होगा अंतर्मुक्ता की सूरत द्वारा. அந்த நிலை எப்போது வரும்? அகநோக்கு முகம் என்ற தோற்றத்தின் மூலமாகத்தான் वरुम. सेवा में बागर मुक्ता में ज्यादा आ जाते को, इसलिए सेवा अच्छी है, सेवा बहुत करते हैं, सिर्फ एक नाम बाला होता है. பெரும்பான்மையான நேரத்தில் வெளிமுகமாக இருந்து சேவை செய்வதால் நல்ல பெயரும் கிடைக்கிறது, சேவையும் நன்றாக அமைகிறது. बाबा इनुओं का बड़ा अच्छा है, बाबा ऊंचे से ऊंचा है. यह प्रतिष्ठा का सफलता कम होती. பிரம்மா குமாரிகள் நன்றாக சேவை செய்கிறார்கள், இவர்கள் மிக நல்லவர்கள், இப்படி மட்டும் பெயர் வாங்கி விடுவீர்கள். ஆனால் இவர்களுடைய பாபா பெரியவர், அவர் மிக உயர்ந்தவர், அவர்தான் இவர்களுக்கு முதுகெலும்பாக இருக்கின்றார் என்ற தந்தையுடைய வெளிப்பாடு என்ற வெற்றி குறைவாகவே உள்ளது. எப்போது? வெளிமுகமாக இருக்கும் பொழுது. அதே அகநோக்கு முகமாக, உள்நோக்கு முகமாக இருந்தால் தந்தையின் பெயர் வெளிப்படும். அதுதான் வெற்றிக்கான சாவி. इसलिए सुनाया बागर मुक्ता की रिजल्ट प्रशंसा करेंगे, लेकिन प्रसन्न चित्त नहीं बनेंगे. ஆக வெளிமுகமான மனோநிலையில் இருந்து சேவை செய்யும் பொழுது ரிசல்ட் என்ன கிடைக்கும் என்றால், ஆஹா ஓஹோன் பெயர் புகழ் கிடைக்கும். ஆனால் பிரசன்ன சித்தாக இருக்க முடியாது, முகமலர்ச்சி பெற முடியாது. ஏன்னா சேவையுடைய முக்கிய வெற்றி கிடைக்கலையே. பாப்கே பன் ஜாயே எங்க பிரசன்ன சித்து பன்னா. சேவை நாம் செய்தோமே, அந்த சேவையின் மூலமாக கிடைக்க வேண்டிய பயன் என்ன தெரியுமா? தந்தையின் குழந்தையாக மாற வேண்டும் அநேக ஆத்மாக்கள். அதுதான் பிரசன்ன சித் என்பதாகும். அதுதான் முகமலர்ச்சியை தருவதாகும். அதுதான் சேவையின் வெற்றியும் ஆகும். अच्छा, ऐसे सदा अंतर्मुखी, सदा प्रसन्न चित्त, अन्य आत्माओं को भी सदा प्रसन्न चित्त बनाने वाले. இவ்வாறு சதா அகநோக்கு முகத்துடன், சதா முகமலர்ச்சியுடன் மற்ற ஆத்மாக்களையும் சதா முகமலர்ச்சி பெற செய்பவரான குழந்தைகள், சதா ஸ்வயம் கோ குண சம்பன்ன, சதா எப்பொழுதும் தன்னை குணங்களால் நிரப்பிக் கொண்டவர்கள், பாப் சமான் சதா சுக்குகே சாகர் மே சமாயே ஒயே, தந்தையைப் போலவே சதா சுகக்கடலிலேயே மூழ்கியிருக்கும் குழந்தைகள், சதா ஏக் பாப் தூசரா நா கோயி இசி லகன் மே மகன் ரகனே வாலே, என்றென்றும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் என்றும் மூழ்கிய அன்பிலேயே திளைத்திருப்பவர்கள். ஐசி சிரேஷ்ட ஆத்மாவுக்கு, அப்படிப்பட்ட உன்னதமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதா கா யாத் பியார் और நமஸ்தே, பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். दिल्ली जोन. बाप दादा को सभी बच्चे अति प्रिय हैं. बाप दादाவிற்கு அனைத்து குழந்தைகளுமே மிக பிரியமானவர்கள். क्योंकि बाप दादा ने विशेषताओं के आधार पर ड्रामा अनुसार चुनकर इस ब्राह्मण परिवार के गुलदस्ते में लाया. ஏனென்றால் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையிடமும் உள்ள விசேஷ குணங்களை பார்த்து அதன் அடிப்படையில் தான் நாடகப்படி குழந்தைகளை கண்டெடுத்து இந்த பிராமண பரிவாரத்தில் ஒரு மலர் சென்றாக அமைத்துள்ளார். यह चैतन्य फूलों का गुलदस्ता है. ஆக பிராமண பரிவாரம், பிராமண குடும்பம் என்பது நடமாடும் பூங்கொத்தாகும். இங்குள்ள ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மலராக இருக்கின்றார்கள். हर एक फूल की विशेषता रंग रूप अपना अपना होता है.
ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மலர், ஒவ்வொரு மலருக்கான வண்ணமும் தனிப்பட்டது, அந்த மலருக்கான குணமும் தனிப்பட்டது. किसमें खुशबू ज़्यादा होगी, किसका रंग रूप गुलदस्ते को सजाने वाला होगा. சில மலர்கள் வாசனை அதிகமாக இருக்கும், சில மலர்கள் வண்ணம் மிகுதியாக இருக்கும். लेकिन है तो दोनों की आवश्यकता. ஆனால் எந்த மலர் எப்படி இருந்தாலும் எல்லா மலருமே பூங்கொத்தில் अवश्यமாக தேவைப்படுபவர்களே. सिर्फ गुलाब के फूलों का गुलदस्ता बनाओ और वैरायटी का बनाओ तो सुंदर क्या लगेगा. நீங்கள் ஒரு புறம் வெறும் அந்த ரோஜாவை மட்டுமே வைத்து ஒரு மலர் செண்டை உருவாக்குங்கள், இன்னொரு புறம் பலவிதமான வெரைட்டி மலர்களை வைத்து ஒரு பூங்கொத்தை உருவாக்குங்கள். இதில் எது அழகு பெறும். வெரைட்டி भी चाहिए ना. ஆக பல வண்ணமும் தேவைதானே, பலவிதமான மலர்களும் தேவைதானே. लेकिन गुलाब के फलों को तो सदा बीच में डालेंगे और वैरायटी फूलों को किनारे पर डालेंगे. ஆனால் அந்த பூங்கொத்தில் ரோஜா மலர்களை நடுவில் வைப்பார்கள், மற்ற வண்ணமயமான விதவிதமான மலர்களை ஓரத்தில் வைத்து அழகுபடுத்துவார்கள். तो मैं कौन हूँ, இப்போது சொல்லுங்கள், நான் யார். நடுவில் உள்ள ரோஜா மலரா, பக்கவாட்டில் உள்ள வண்ணம் மிகுந்த மலர்களா. वह हरेक अपने आप को जानता है. அது உங்களுக்கு தெரியும் நான் எந்த இடத்தில் இருக்கின்ற மலர் என்று. बाप दादा किनारे पर डालेंगे क्या बच्चों को. बाप दादा யாரையும் ஓரம் கட்ட மாட்டார். बाप दादा के बेहद के गुलदस्ते के अंदर मेरा स्थान कहाँ है, वह भी जानते हो ना. बाप दादा மிக பெரிய மலர் செண்டை அமைக்கிறார். அதில் 100 பூக்களோ 1000 பூக்களோ கோடி மலர்களோ கிடையாது, எண்ணில் அடங்காத மலர்களை வைத்து ஒரு மிக பெரிய பூச்செண்டை அமைத்துள்ளார். அதில் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நான் தான் கண்டுபிடிக்க வேண்டும். तो मेरा स्थान कहाँ है वह भी जानते हो हर एक आत्माएं, क्योंकि गुलदस्ते के अंदर तो हो गए ना. ஆக மொத்தம் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மலர் செண்டிற்குள் வந்து விட்டீர்கள் தானே. அந்த பூங்கொத்துக்கு உள்ளே நீங்களும் ஒரு பூவாக வந்து விட்டீர்கள் அல்லவா. यह तो पक्का है सब मधुबन के अंदर आ गए हो. ஆக நீங்கள் எல்லோருமே மதுபனில் வந்து விட்டீர்கள், இதில் பக்கா உறுதிதானே. அந்த பிராமண பரிவாரத்தில் ஒருவராக நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள். पांडव भवन के पांडव क्या करते हैं. पांडव भवनिல் பாண்டவர்கள் என்ன செய்கிறார்கள். यादगार में भी यही समाचार पूछा ना. पांडव क्या कर रहे हैं. पांडव भवन है नेक्स्ट मधुबन. पांडव भवனம் என்பது மதுபனுக்கு அடுத்தபடி ஆக இருப்பது. ஆக மதுபனில் உள்ள பாண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்பார்கள். तो पांडव भवन निवासी क्या सर्विस का प्लान बना रहे हो. ஆக பாபா கேட்கின்றார், மதுபன் நிவாசி பாண்டவ பவன் நிவாசி குழந்தைகள் சேவைக்காக என்ன திட்டம் தீட்டியுள்ளீர்கள். ऐसी सेवा करो जो सबकी नजर सेवा के कारण पांडव भवन की तरफ जाए. यह है नई बात. ஆக பாண்டவ பவனில் உள்ள பாண்டவர்கள் என்ன சேவை செய்ய வேண்டும் என்றால், எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்கின்ற வண்ணம் புத்தம் புதிய சேவை செய்து காட்டுங்கள். ऐसा कुछ प्लान बनाया है. அதற்காக ஏதாவது திட்டம் வைத்துள்ளீர்களா.
पांडव भवन है ही विषय के अंदर विशेष भवन. பாண்டவ பவன் என்றாலே உலகத்திலேயே ஒரு பிரத்யேகமான முக்கியமான ஒரு இடமாகும். तो विशेष में वीआईपी स्थान हो गया, तो जैसे वीआईपी स्थान है वैसे वीआईपी की सेवा भी हो. ஆக இடத்தை பொறுத்தமட்டில் விஐபி இடமாகிற்று. ஆக விஐபி இடத்தில் வசிக்கின்றவர்கள் சேவையும் அப்படித்தானே செய்வீர்கள். दिल्ली है वीआईपी की नगरी और स्थान भी वीआईपी और करने वाले भी अच्छे मगावीर वीआईपी हो. तो अभी क्या करेंगे. டெல்லி என்பது முக்கியஸ்தர்கள் அதிகமாக வசிக்கின்ற நகரமாகும். அந்த இடமே விஐபி ஏரியா தான். அங்கே சேவை செய்பவர்களும் மகாவீர் விஐபி ஆத்மாக்கள். ஆக நீங்கள் என்ன செய்ய இருக்கின்றீர்கள். அப்படி தினசரி எப்போ சேர்க்கணும். முதலில் தன்னுடைய தினசரி நடவடிக்கைகளை காரியங்களை நீங்கள் पट्टियलिडुंगल. अभी देखो यहाँ मधुबनी इतना बड़ा कार्य है, दिनचर्या सिद्ध होने के कारण सारों ओर के कार्य में सफलता को पा रहे हैं. இப்போது மதுபனை எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வளோ பெரிய இடம்தான், ஆனாலும் கரெக்டாக டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிறதுனால எவ்வளோ பெரிய காரியமானாலும் வெற்றிகரமாக செய்வீர்கள் தானே. कार्य बढ़ा रहा है, बढ़ रहा है, लेकिन दिनचर्या सेट होने के कारण कार्य ठीक हो जाता है. என்னதான் பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்தினாலும் மதுபனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கன் டைம். நைட்டு 10 மணி ஆச்சுன்னா அதெல்லாம் தூங்க போயிடுவாங்க. ஐயோ சேவைக்கு சேவைக்காக டைம் ஆகிடுச்சு, லேட்டாக சாப்பிட்ட நகர். என்ன சேவையாக இருந்தாலும் அந்த டைம் டேபிள் ஒன்ஸு செட் பண்ணியாச்சு, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. எனவே பாபா சொல்கிறாங்க, நீங்களும் உங்களுடைய டைம் டேபிளை செட் பண்ணிவிடுங்க, அதற்கேற்ப செயல்படுங்கள். सुबह से रात तक अपना फिक्स प्रोग्राम डेली डायरी बनाओ. डेली डायरी எழுதுகிற பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். क्योंकि जिम्मेवार आत्माएं हो, रिवाजी आत्माएं नहीं. ஏன்னா நீங்கள்லாம் பொறுப்பான ஆத்மாக்கள். ஏதோ சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் வீழ்ந்தோம் என இருப்பவர் அல்ல. சாதாரண ஆத்மாக்கள் அல்லவே நீங்கள். விசுவ கல்யாணக்காரி ஆத்மாயே ஹோ, உலகிற்கு நன்மை செய்பவர்கள். தன்னை மட்டும் பார்த்தோம் வளர்த்தோம் இருந்தோம் என்று போய்விடக்கூடாது. जितना बड़ा आदमी होता है उसकी दिनचर्या सेट होती. உலகிலே பொதுவாக பெரிய பெரிய மனிதர்கள், எவ்வளவு பெரிய மனிதர்களோ கண்டிப்பாக அவர்கள் டெய்லி டைம் டேபிள் மெயின்டைன் பண்ணுவாங்க. படை ஆத்மிக்கு நிஷானி है அக்யூரேட். பெரியவங்க அப்படின்னு சொன்னாலே அக்யூரேட்டாக இருப்பாங்க. அக்யூரேட் சாதனைகள் தினசரிக்கு செட்டி. அவங்க அந்த மாதிரி அக்யூரேட்டாக இருக்காங்க. கரெக்டாக குறித்த டைமில் குறித்த இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற டைம் டேபிள் பேசுது. एक व्यक्ति 10 व्यक्ति का कार्य कर सकता. அந்த மாதிரி நீங்களும் டைம் டேபிள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆள் 10 ஆள் பண்ணுற வேலையை செய்யலாம். सेटिंग से समय एनर्जी बच जाती है. इसके कारण एक के बजाय 10 कार्य हो जाता. நம்ம பேசி 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 நேரத்தை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதுனால என்ன லாபம்? அதே நீங்கள் டைம் டேபிள் போட்டுட்டு வேலை பண்ணீங்கன்னா ஒரு வேலை பண்ணுற இடத்துல 10 வேலை நடக்கும்.
अच्छा, सदा संतुष्ट आत्माएं होना, என்றென்றும் திருப்தியான ஆத்மாக்கள் தானே நீங்கள். सदा बाप के साथ अर्थात सदा संतुष्ट, எப்போதுமே பாபாவுடன் இருப்பீர்களேயானால் எப்போதுமே திருப்தியாகத்தானே இருப்பீர்கள். बाप और आप सदा कंबाइंड हो तो कंबाइंड की शक्ति कितनी बड़ी है. பாபாவும் நீங்களும் என்றென்றும் இணைந்தே இருப்பீர்களேயானால் அந்த இணைந்த ரூபமான கம்பைன்டு சக்தி எவ்வளவு பெரியது. एक कार्य के बजाय 1000 कार्य कर सकते. तो கம்பைண்டாக இருப்பதால் நீங்கள் ஒரு காரியம் அல்ல, பல காரியத்தை ஒரே ஆள் செய்யலாம். क्योंकि 1000 भुजाओं वाला बाबा आपके साथ है. ஏனென்றால் உங்களோடு இருப்பவர் யார்? 1000 கரங்களை உடைய பகவான் என் தந்தை உங்களோடு இருக்கின்றார். ஆக சபி சகஜ் யோகி ஹோனா, நீங்கள் அனைவருமே சகஜ யோகிகள் தானே. பாப் கா பன்னா அர்த்தாத் சகஜ யோகி பன்னா, தந்தையின் குழந்தைகள் ஆவது என்றாலே அர்த்தம் என்ன தெரியுமா? சகஜ யோகிகள் ஆவதாகும். क्योंकि बच्चा अर्थात भाग्यशाली, ஏன்னா குழந்தை என்றாலே भाग्यशाली தான். बच्चे को सिवाय बाप की और है ही क्या. குழந்தை என்றாலே அப்பாவை தவிர வேற என்ன இருக்கிறது அங்கே. माँ होते भी प्राप्ति का आधार बाप है. அம்மாவே இருந்தாலும் கூட சொத்து வேணும்னா அப்பா தான் வேணும். प्यार के संबंध में माँ याद आएगी, प्राप्ति के संबंध में बाप याद आएगा. அன்பு எனும்போது அம்மா நினைவு வருவாங்க, ஆனால் பிராப்தி ஆஸ்தி எனும் பொழுது அப்பா தான் நினைவில் வருகிறார். योग लगाना ना पड़े लेकिन ना चाहते हुए भी एक बाप के सिवाये और कोई नजर ना आए. தந்தை நினைக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. தன்னில் தானாகவே தந்தையை தவிர வேறு எங்குமே பார்வை செல்ல முடியாது. பாப்கா பன்னா அர்த்தாத் சகஜ யோகி பன்னா, ஆக பாபாவின் குழந்தை ஆவது என்றாலே சகஜ யோகி ஆவதாகும். अच्छा, ओम शांति.